அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2026 வருஷம் டிஎன்ஏ இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமா டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணணும்னு சொல்லி காத்துட்டு இருக்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், இந்த வருஷம் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸை நீங்க தயார் நிலையில வைக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நம்ம ரொம்ப சேஃப்டியா ரொம்ப ஈஸியா ப்ராசஸை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற பத்தி the mandatory must needed all engineering certificates for counseling என்னென்ன அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லி காத்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம அப்ளை பண்ண உடனே கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்க. மினிமம் 15 to 25 நாள் ஆகக்கூடிய விஷயம். அதனால தான் நம்ம முன்கூட்டியே இந்த வீடியோ கொடுக்குறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் சொல்ற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்ளை பண்ண இமீடியட்டா ப்ரொசீட் பண்ணுங்க. பிகாஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் உங்களுக்கு 30 to 45 டேஸ் தான் ஓப்பன்ல இருக்கும். ரொம்ப டிலே பண்ணி அப்ளிகேஷன்ஸ் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் வரதுக்குள்ள அப்ளிகேஷன் டைம் க்ளோஸ் ஆயிடும். சோ இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். சர்டிஃபிகேட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிஎன்ஏ கவுன்சிலிங் என்னன்னு பார்த்தலாம். மேற்கொண்டு நம்மளோட யூடியூப் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன, டிஎன்ஏ கவுன்சிலிங்கை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் எப்படி ஃபில் பண்ணணும், எப்படி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி காலேஜ் எடுக்கணுங்கிற வரைக்கும் அடுத்த 6 மாதம் கம்ப்ளீட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலில் உங்களுக்காக வீடியோஸ் வரப்போகுதுங்க. ஸோ எந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு நாங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ், கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் அண்ட் தென் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் ஆயிட்டீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இன்னும் ஜாயின் ஆகாம இருக்கீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. முதல்ல அந்த வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் ஆயிக்கோங்க. சோ இப்போ மஸ்ட் நீடட் சர்டிஃபிகேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். நீங்க கட்டாயமா வச்சிருக்கக்கூடிய மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். இது இல்லாம அடிஷனலா ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ்ங்கிறது மாதிரியும் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 4 சர்டிஃபிகேட்ஸும் அனைத்து மாணவரும் கட்டாயம் வச்சிருக்கணும். அண்ட் தென் ஒவ்வொரு கேட்டகரியில் வரும். முதல் பட்டதாரி, இல்லைனா ஸ்பெஷல் ரிசர்வேஷன், இல்லைனா 7.5 ரிசர்வேஷன், அப்படி இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி, இந்த மாதிரி பலதரப்பட்ட கேட்டகரிஸ் இருக்கு. இதுல இன்னொன்று பார்த்தோம்னா பிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு அது தனியாக ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அது சம்பந்தப்பட்ட சர்டிஃபிகேட்ஸும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் அந்தந்த கேட்டகரிக்கு வரும்போது. இப்போ மேண்டேட்டரியா அனைத்து தரப்பு மாணவர்களும் வச்சிருக்க வேண்டிய சர்டிஃபிகேட்ஸ் என்னன்னு பார்த்தலாம். ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எந்த கேட்டகரியா இருந்தாலும் கிளாஸ் 10th மார்க் ஷீட் வந்து கட்டாயம் தேவை. அதுதான் டிஓபி ப்ரூஃப். அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து கிளாஸ் 10th மார்க் ஷீட் தான் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து எந்த சர்டிஃபிகேட்ஸ் வேணும்னு கேட்கறத தாண்டி இதெல்லாம் நாங்க வந்து ஒமிட் பண்ணிடலாமா, இதெல்லாம் நாங்க வந்து ரெடி பண்ணுமான்னு கேட்குறீங்க. எதெல்லாம் ரெடி பண்ணணும்னு சொல்றேன், எதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், நீங்க பர்த் சர்டிஃபிகேட்ஸ்ல நேம் தப்பா இருக்கு, பர்த் சர்டிஃபிகேட்ல டேட் தப்பா இருக்கு, நான் பிறந்த ஹாஸ்பிட்டல் நேம் மிஸ்டேக்லாம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா. டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிறது உங்க 10th மார்க் ஷீட்டை பார்த்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால பர்த் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்க ரெடி பண்ண தேவையில்லை. அது இருந்துன்னா அது பாட்டுக்கு வீட்டில் எங்கே இருக்கோ எங்கேயோ இருக்கட்டும். ஆனால் நீங்க மேண்டரியா ரெடி பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட். இது உங்களோட 12th முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த 12th 10th ரெண்டுமே வந்து ஒரே ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க, அவங்க கொடுப்பாங்க. அப்படின்னா ஆல்ரெடி உங்க வீட்டில் 10th ஒரிஜினல் மார்க் ஷீட் வச்சிருப்பீங்க, அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்று. அந்த ஒரிஜினல் மார்க் ஷீட்லேயே உங்களோட டேட் ஆஃப் பர்த் பார்த்துப்பாங்க, உங்களோட நேம் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட ஆதார் கார்டில் இருக்க நேமை கேட்க மாட்டாங்க. 10th மார்க் ஷீட்ல என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வச்சு தான் நீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். 10th மார்க் ஷீட்ல இருக்க நேம் தான் 12th மார்க் ஷீட்லயும் வரும். ஏன்னா அதுதான் ப்ரொசீஜர். அப்ப 10th மார்க் ஷீட் மட்டும் கரெக்டா இருந்ததுன்னா போதும், உங்களுக்கு 12th அதை ஃபாலோ பண்ணி சேம் பேட்டர்ன்ல தான் வரப்போகுது. ஸோ 10th மார்க் ஷீட்ல மேக்ஸிமம் டேட்டா வந்துடும். அண்ட் தென் ரெண்டாவதாக கிளாஸ் 12th மார்க் ஷீட். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே டிஎன்ஏ கவுன்சிலிங் சம்டைம்ஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. மார்க் ஷீட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கவுன்சிலிங் அப்ளிகேஷன் நம்மளால போட முடியும். இப்போ மார்க் ஷீட்டே கையில வராம நான் எப்படி சார் அப்லோட் பண்றதுன்னு கேட்பீங்க. கட்டாயமா ரிசல்ட் வந்ததுல 1 வீக்குள்ள உங்களுக்கு ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. அதாவது தற்காலிகமாக மார்க் ஷீட்டா பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு 11th and 12th 2 மார்க்கையுமே ஒரே மார்க் ஷீட்டா போட்டு கொடுத்துருவாங்க. இது எல்லா ஸ்கூல்ஸ்லயும் கொடுப்பாங்க, நீங்க யாரும் அதை பத்தி யோசிக்க வேணாம். ஸோ இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை வச்சு கூட நம்ம அப்ளிகேஷன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு ஸ்கூல்லேயே வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் 15 to 20 நாளுக்குள்ள ஒரிஜினல் 12th மார்க் ஷீட்டே வந்துடும். அந்த ஒரிஜினல் 12th மார்க் ஷீட் வந்தாலும் நமக்கு அதை யூஸ் பண்ணி கூட நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்போ 10th and 12th மார்க் ஷீட் நீங்கள் யாரும் தனியாக போய் தயார் பண்ண வேண்டியதில்லை. உங்களோட 12th முடிச்சுட்டு வர ஸ்கூல்ஸ்லேயே கொடுப்பாங்க. ஆல்ரெடி 10th முடிச்ச ஸ்கூல்லையும் கொடுத்துருப்பாங்க, வீட்டில் இருக்கும். ஸ்கூலில் ஒப்படைச்சிட்டோன்னு சொல்கிற மாணவர்கள் 10th and 12th ரெண்டையுமே நீங்கள் 12th முடிச்சுட்டு வர ஸ்கூலில் போய் கேட்டு வாங்கிக்கோங்க, ஒரிஜினலாக வாங்கிக்கோங்க. அண்ட் தென் டிசி
டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 12th முடிச்சதுக்கு அப்புறமா தான் டிசி கொடுப்பாங்க. இந்த டிசியும் ஒரு சில கேட்டகரி மேண்டட்டரி, ஒரு சில கேட்டகரி மேண்டட்டரி இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இந்த டிசியை வந்து ஆப்ஷனலாக போட்டுட்டாங்க. விச் மீன்ஸ் டிசி நீங்கள் அப்லோட் பண்ணலனாலும் பரவாயில்ல, டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு அப்ளிகேஷன் போட முடியும். இது ஏன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, நிறைய பிரைவேட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் ஃபீஸ் கட்ட முடியாமல் இருப்பீங்க. 12th படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு 1 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு 50,000 கட்டியிருப்பீங்க. இன்னொரு 50,000 கட்டினாதான் இந்த டிசி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அந்த 50,000 ரெடி பண்ணுறதுக்குள்ள இங்கே கவுன்சிலிங் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா, அதனால தான் டிசியை மேண்டட்டரி சர்டிஃபிகேட்டாக கொடுக்கல. யாரெல்லாம் டிசி வச்சிருக்கீங்களோ அப்லோட் பண்ணுங்க. டிசி இன்னும் ஸ்கூலில் கொடுக்கல சார், இன்னும் வாங்குற சூழ்நிலை எங்களுக்கு இல்லைன்னா பொறுமையாக ஃபீஸ் கட்டி வாங்கிக்கோங்க. நீங்கள் ஜூன் ஜூலையில் காலேஜ் போகும்போது டிசியை காலேஜில் ஒப்படைச்சிருங்க. ஆனால் ஆன்லைனில் போடக்கூடிய டிஎன்ஏ கவுன்சிலிங்க்கு டிசி கட்டாயம் கிடையாது. ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசி இருந்தால் அப்லோட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். இருக்கிறவங்களாம் அப்லோட் பண்ணுங்க. இல்லாதவங்க காலேஜ் போகும்போது நேரடியாக போய் சேர போறீங்க இல்லையா, அது எப்போ ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்னா ஜூலை, செகண்ட் ரவுண்ட்னா ஜூலை லாஸ்ட், தேர்ட் ரவுண்ட்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக். இந்த டைம், இந்த காலகட்டத்துக்குள்ள ஃபீஸை கட்டியோ இல்லை ஸ்கூலில் நீங்கள் பேசியோ டிசியை வாங்கி கொண்டுட்டு போய் உங்களோட காலேஜில் கொடுத்து அட்மிஷன் போட்டுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது நிறைய பேர் கேட்குறீங்க, டிசி கட்டாயம் தேவையான. டிசி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ். நிறையா பேருக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வந்து பெரிய பிரச்சனை. தமிழக மாணவர்கள் தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கவங்க பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வளர்ந்து இங்கே பிறந்து இங்கே வளர்ந்து ஆனால் இப்போ வேற ஒரு ஊரில் குடி போயிருப்பாங்க, இல்லைனா பூர்வீகமாக அவங்க அம்மா அப்பா காலத்துலேருந்து வேற ஒரு ஊரில் இருப்பாங்க, தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிக்கெல்லாம் இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உங்களுக்கு ரிசர்வேஷன் அடிப்படையில் சீட்ஸ் ஒதுக்கப்படும். இல்லைனா ஓசி ஓப்பன் கேட்டகரியில தூக்கி போட்டுருவாங்க. அப்போ நமக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ எல்லாருமே கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நேமும் உங்களோட 10th மார்க் ஷீட்ல இருக்க நேமும் ஒரே மாதிரி இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி மிஸ்டேக்காக இருந்தாலும் போய் தாசில்தார் ஆஃபீஸில் சொல்லுங்க. 10th மார்க் ஷீட், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நேமை ஆல்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ டிஜிட்டலாகவே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்துருச்சு. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிஜிட்டலாக இருந்தாலே போதும் தான். பிகாஸ் இன்னைக்கு வெரிஃபிகேஷன்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்டில் ஒரு நம்பர் இருக்கும், டிஎன்னு போட்டு ஆரம்பிக்கும், ஹைஃபன் போட்டு ஆரம்பிக்கும். அந்த நம்பர் தான் வந்து இன்னைக்கு தேவைப்படுதோ தவிர என்டையர் சர்டிஃபிகேட்டில் உன் பேர் என்ன, உன்னோட கேஸ்ட் என்ன, கம்யூனிட்டி என்னங்கிறத பற்றி பார்க்கறது கிடையாது. அந்த நம்பர் போட்டாலே அவங்களுக்கு டேட்டால எல்லாமே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணாலே போதும். ஒரிஜினல் அப்லோட் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஜெராக்ஸ் அப்லோட் பண்ணாலே உங்களை எல்லா டீட்டெயிலும் கவர்மெண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்களுக்கெல்லாம் இந்த எம்இஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 10 டிஜிட் நம்பர் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அந்த எம்இஸ் நம்பர்லேயே உங்களோட மார்க் டீட்டெயிலாம் வந்துடும். பட் இருந்தாலும் நீங்கள் ஒரிஜினலாக அப்லோட் பண்ணாதான், இல்லை ஜெராக்ஸ்லாம் அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு செக் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த டீட்டெயிலுக்காக அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. கட்டாயம் தேவைப்படக்கூடிய சர்டிஃபிகேட் சொல்லியாச்சு. இப்போ இது மட்டும் இருந்தால் சர்டிஃபிகேட்ஸை வச்சு நம்ம அப்லோட் பண்ணி கவுன்சிலிங் அப்ளை பண்ண முடியாது. இன்னும் ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் வேணும். அதெல்லாம் என்னங்கிறத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி collegedp.in, இப்போ உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் மார்க் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்கும். இல்லை ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்குறீங்கன்னா, சார் எனக்கு 180, 160, 130 வந்திருக்கு. ஏன் கட் ஆஃப்க்கு தமிழ்நாட்டில் ஃபுட் டெக்னாலஜி எங்கே நல்லா இருக்கும், தமிழ்நாட்டில் ஆர்டிஃபிஷியல் அண்ட் டேட்டா சயின்ஸ் எங்கே இருக்கும், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் எங்கே இருக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க இல்லையா. ஸோ இந்த கேள்விகள் டாப் மோஸ்ட் காலேஜ் வரிசையில் கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் ப்ரிடிக்ஷனுக்கு நாங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக லான்ச் பண்ணியிருக்கோம், collegedp.in. எங்க வெப்சைட் நேம் collegedp.in. உள்ள போனோடனே ஃபைண்ட் யுவர் பெர்ஃபெக்ட் காலேஜ் ஜோனின் வரும். இதுல ப்ரெடிக்ட் நவ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் மார்க் எந்த காலேஜ்ல சீட் கிடைக்கும் அப்படிங்கிறத ஃப்ரீயா தெரிஞ்சுக்கலாம். சார் எங்களுக்கு கால் பண்றாங்க, எங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட்ல இருந்து கூப்பிடுறாங்க, இந்த காலேஜ்ல இருந்து கூப்பிடுறாங்க, நாங்க ஃப்ரீயா கைட் பண்றோம், நாங்க அதை பண்றோம், இதை பண்றோம், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம், ஃபீஸ் கம்மி பண்றோம். உனக்கு ஃபீஸை கம்மி பண்ண அவங்க யார்? சொந்தக்காரங்களா, பந்தக்காரங்களா, ட்ரஸ்ட் நடத்துறாங்களா? என்ன ட்ரஸ்ட்னா என்ன சிவநாடார் அளவுக்கு பெரிய ஒரு நாளைக்கு 8 கோடி 10 கோடி ரூபா நன்கொடை கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆளுங்களா? கிடையாது. அவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு சின்ன ஆதாயம் இருக்கு. அப்போ கட்டாயமா நீங்க அங்க ஒரு விக்டிமா மாறப்படுவீங்க. அவங்க கூப்பிட்டு போய் பண்ணி விடுறாங்க, இவங்க கூப்பிட்டு போய் பண்ணி விடுறாங்க. எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம்லாம் சில பெண்கள் நிறைய பேர் இந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க கூட போனால் அட்மிஷன் போட்டுக்கலாம். கவுன்சிலிங் மூலியமா அட்மிஷன் போகிறது யாரோட தயவும் தேவையில்லை. நீ நல்ல காலேஜை தேர்ந்தெடுத்து வச்சு நல்ல கோர்சஸ் ஆப்ஷனில் போட்டினாலே போதும். அதுக்கு தான் ஃப்ரீ வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் எந்த ஒரு ஃபீஸும் கட்ட தேவையில்லை. போய் உன் டேட்டாவை போட்டு நீயே காலேஜ் என்ன வேணுமோ பார்த்துக்கோ. இது தமிழக மாணவர்களுக்கு முழுவதுமே சர்வீஸ் நோக்கத்தோட கொடுக்கப்பட்டது தான் எங்களோட வெப்சைட் collegedp.in. வெப்சைட்குள்ள போனோம்னா இந்த மாதிரி வரும்.
இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே உன் டீட்டெயில் போட சொல்லுவாங்க. எந்த ஊர், என்ன நேமு, என்ன மாதிரியான கட் ஆஃப் மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் போட்டினா நீயே என்னென்ன காலேஜில் சீட் கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு மற்றவங்களை நம்பி போயிட்டு? யோசனை பண்ணுங்க. நீங்கள் ஒன்றும் குழந்தைங்க கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இன்டர்நெட் இருக்குது, ஏஐ இருக்குது, ChatGPT இருக்குது, இன்டர்நெட்டில் யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறாங்க. கரெக்டாக இருக்கிறவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனிவேஸ், ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நம்ம வெப்சைட் சொல்லிட்டேன், collegedp.in போய் பாருங்க. உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாருமே டெக்னிக்கல் தெரிஞ்ச விஷயங்கள தான் உங்களுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட். எங்களோட ஃபேமிலியில் நான் தான் முதல் டைம் பட்டதாரி வாங்குறேன். அதாவது உங்கள் அண்ணா அக்கா யாருமே வந்து டிகிரி படிச்சிருக்க கூடாது. உங்களோட அம்மா அப்பா அவங்களும் யாருமே டிகிரி படிச்சிருக்க கூடாது. இப்போ அம்மாவோட அப்பா அம்மா, அதாவது அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பாவோட அம்மா அப்பா, அதாவது அப்பா வழி தாத்தா பாட்டி, இவங்க 4 பேரும் எந்த ஒரு டிகிரியும் படிச்சிருக்க கூடாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டிகிரி போகிறீங்கன்னா தான் உங்களுக்கு முதல் பட்டதாரி சான்றிதழ் தேவைப்படும். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் கிடைச்சிட்டா 25,000 ரூபாய் டியூஷன் ஃபீஸ்ல கம்மி. 4 வருஷத்துக்கு இன்ஜினியரிங்ல 1 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட்ல ஃபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப்ல மைனஸ் பண்ணிடுறாங்க. நீங்க பாதி ஃபீஸ், ஐ மீன் இந்த 25,000 போக மீதி ஃபீஸை கட்டினா மட்டும் போதும். முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் எங்க போய் அப்ளை பண்ணுங்கிறத அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த முதல் பட்டதாரி இருக்கும் மாணவர்கள் மட்டும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க இ-சேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணும்போது 7 பேர்த்தோட பேர் அதுல இவங்க டிகிரி படிக்கலன்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதுல உங்க பேரும் ஒரு பேரா இருக்கலாம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, எங்க அம்மா அப்பா, அவங்களோட அம்மா அப்பா, என்னோட தம்பி ஆர் தங்கச்சி, இல்லைன்னா என்னோட அண்ணா ஆர் அக்கா, இந்த மாதிரி 7 பேர்த்தோட பேர் அதில் இருக்கணும். அவங்க எல்லாருமே 12th கீழே இருக்கணும். டிகிரி படிக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தா முதல் பட்டதாரி சான்றிதழ் எலிஜிபிள் கிடையாது. அந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நாட் நீடட் ஃபார் ஆல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது அனைத்து தமிழக மாணவர்களுக்கும் தேவையில்லை. அதாவது இங்கேயே படித்தேன், இங்கேயே பிறந்தேன், இங்கேயே வளர்ந்தேன், நான் லாஸ்ட் 5 years 12th இங்கே தான் படித்தேங்கிற மாணவர்களுக்கு நேட்டிவிட்டி இருப்பிட சான்றிதழ் தேவையில்லை. ஆனால் தமிழ்நாட்டை விட்டு வெளியே ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, இல்லை நார்த் இந்தியாவில் எங்கேயாவது இருப்பாங்க, இல்லை அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கூட இருக்கலாம், லக்ஷதீப் ஐலாண்ட்ஸில் கூட இருக்கலாம். ஆனால் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், என்னோட பூர்வீகம் தமிழ்நாடு, ஆனால் நான் இப்போ வேலைக்காகவோ இல்லைனா என்னோட தொழிலுக்காகவோ நான் வெளியே வந்துட்டேன், இப்போ நான் டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு கேட்குற மாணவர்கள் மட்டும் நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற ப்ரூஃப் தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். அப்போ சார் நான் கோயம்புத்தூர்லேயே பிறந்தேன், கோயம்புத்தூர்லேயே வளர்ந்தேன், நான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? தேவையில்லை. நீ தான் இந்த ஊர்க்காரங்களாச்சே. சார் நான் சென்னையில் தான் இருக்கேன், நான் திருநெல்வேலியில் இருக்கேன், நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இங்கேயே படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவையில்லை. ஏன் ரிஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சிம்பிள் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப கம்மியான சர்டிஃபிகேட்ஸ் தான் கேட்குறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு. வெளியூர் மாணவர்களாக இருக்காங்கன்னா தான் இது தேவை. நிறைய பேர் பெங்களூர்லேருந்துலாம் நமக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணவே முடியாது. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வேறு ஸ்கூலில் வேறு ஸ்டேட்டில் போய் படித்தாலே இதுதான் உங்களுக்கு கேட்டகரி. போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு வருஷம் கூட மாறாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிசர்வேஷன். ஒரு வருஷம் இல்லைனா 6 மாதம் கூட நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்க கூடாது. இல்லை ஒரே ஒரு வருஷம் மட்டும் நான் பிரைவேட் ஸ்கூலுக்கு மாறிட்டேன் சார், அந்த கேட்டகரியில் வந்தாலும் 7.5 ரிசர்வேஷன் கிடையாது. 7.5 ரிசர்வேஷன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய 1,90,000 இன்ஜினியரிங் சீட்ஸ்லையுமே 7.5% சீட்ஸை அரசாங்கமே ஃபீஸ் கட்டி உங்களுக்கு படிக்க வச்சோம். நீங்கள் வந்து காலேஜ் ஃபீஸோ, டியூஷன் ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ எதுவுமே கட்ட தேவையில்லை. ஆனால் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணும். இந்த கேட்டகரியில் வரும்போது ஃபீஸ் கட்டாமல் படிக்க முடியும். இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் போனஃபைட் சர்டிஃபிகேட், அதாவது 6th-லேருந்து நான் 12th வரைக்கும் அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற போனஃபைட் சர்டிஃபிகேட் கட்டாயம் வாங்கணும். அது எங்கே சார் போய் வாங்கணும்? நான் படித்த ஸ்கூலில் வாங்கணுமா, இல்லை தாசில்தார்கிட்ட வாங்கணுமா, இல்லை வேறு எங்கே போய் வாங்கணும்? அடுத்த ஸ்லைடில் அதான் சொல்ல போகிறேன், பொறுமையாக பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ், யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ் இருக்கீங்க, ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒரு யூஸ்லெஸ் கோட்டா. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்லெஸ் கோட்டா. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குன்னு தயவு செஞ்சு யாரும் எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. வேறு யாராவது கெரியர் கவுன்சில் கேட்டால் கூட அவங்களுக்கு கூட மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கைட் பண்ணுறதில்ல. ஏன்னா ஒரு 300-500 சீட் தாங்க இருக்குது. எது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில்? ஒட்டுமொத்த காலேஜ் எவ்வளோ? 420 காலேஜ். 420 காலேஜில் 500 சீட். அப்போ ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டு 2 சீட்டு. ஒரு காலேஜ் எத்தனை கோர்சஸ் வச்சுருக்காங்க? 7 to 8 கோர்ஸ் வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் கவர்மெண்ட் அலாட் பண்ணுற கோர்ஸ், கவர்மெண்ட் அலாட் பண்ணுற சீட் அப்படிங்கிறது எந்த கோர்ஸில் வேணால் எந்த கம்யூனிட்டிக்கு வேணால் இருக்கலாம். அப்போது நான் பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசையோடு இருப்பேன். ஆனால் பிஎஸ்சியில் இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவே அலாட் பண்ணாமல் கூட இருக்கலாம். அது சுழற்சி முறையில் ரொட்டேஷனில் தான் போடுவாங்க.
பிஎஸ்டியில் மேபி மெக்கானிக்கலில் ஒரு சீட் அலாட் பண்ணலாம், இல்லை சிவிலில் ஒரு சீட் அலாட் பண்ணலாம். நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன், ஜிசிடி கோயம்புத்தூரில் எனக்கு வந்து ட்ரிபிளியில் சீட்டு கிடைக்கும்னு உட்காந்துட்டு இருப்பேன். இந்த வருஷம் அதுக்கு ரொட்டேஷனல் கோட்டாவில் சீட்டே இல்லாமல் கூட இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஆனால் ஒரு காலேஜுக்கு ஒரு சீட்டோ 2 சீட்டோ தான் கொடுப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா நம்பி இருக்காதீங்க. அப்படிங்கிறனால தான் டிஎன்இ கவுன்சிலிங் என்ன பண்ணுறாங்கன்னா 2 ஆப்ஷன், ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு ஏதாவது கிடைச்சா எடுத்துக்கோப்பா, இல்லைனா உன்னோட கட் ஆஃப் மார்க் அடிப்பில் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் என்ன ரவுண்டில் வரையோ அதுலேயும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு 2 வாய்ப்பு கொடுக்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா பெரிய லெவல் நம்பாதீங்க. ரொம்ப சூப்பராக இன்டர்நேஷ்னல் லெவலில் ரேங்க் வச்சுருக்கேன், இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வின்னிங் இருக்குன்னா அவங்களுக்கு இது பொருந்தும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்ஸ் என்னெல்லாம் வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. ஜோனல் லெவலு, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லாம் பெருசு லெவலில் சப்போர்ட் இருக்காது. ஸ்டேட் லெவல் சர்டிஃபிகேட்ஸும், நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட்ஸும், இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீஃப் மினிஸ்டர் ட்ராஃபி, கேலோ இந்தியா இந்த மாதிரியான காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் ஃபார் ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபைனலி எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்படின்னா அப்பா வந்து ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருப்பாரு, அங்கேயும் இதே பிரச்சனை தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா எப்படி 500 சீட் சொல்லணும், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாலையும் 400 சீட் தான், காலேஜுக்கு ஒரு சீட்டு. ஆனால் அப்ளை பண்ணுற மாணவர்கள் 2000-3000 பேர் அதிலே அப்ளை பண்ணுவாங்க. அதுலேயும் எதிர்பார்க்குற காலேஜில் இருக்காது. இதெல்லாம் பல ஆண்டுகள் டிஎன்ஏ கவுன்சிலிங் போட்ட அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏஐயில் பார்த்தேன், சாட் ஜிபிடியில் பார்த்தேன்னா அதுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் அப்படியே சொல்லும். ஏன்னா அதுவே வந்து 4 யூடியூப் சேனல்லையும் 4 வெப்சைட்லேயும் கொடுக்குற டேட்டாவை தான் ஏஐயும் உங்களுக்கு வந்து கன்சால்டேட் பண்ணி ஒரு ஐடியாலஜியாக கொடுக்குது. அது திங்க் பண்ணி கொடுக்குதா, அதுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்? ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏஐ சாட் ஜிபிடியில் பார்க்குறது, ஜெமினியில் பார்க்குறதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி. இப்போ இது இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் தேவை, அதெல்லாம் யாருக்குன்னு சொல்லிடுறேன். இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்சி, எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ் இல்லாமல் நான் சொன்னக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன தேவைன்னு சொல்லியிருக்கேன். இன்கம் சர்டிஃபிகேட் யாருக்கு தேவைன்னா இந்த 3 கம்யூனிட்டி மாணவர்கள் மட்டும் இன்கம் சர்டிஃபிகேட் எடுங்க, மற்றவங்களாம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுக்காதீங்க, தேவை கிடையாது. ஆனால் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு சில ப்ரைவேட் கம்பெனி ஸ்காலர்ஷிப்ஸ், ஒரு சில கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு எல்லாமே இன்கம் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படும். ஆனால் அது வருஷம் நீங்கள் ரினியூ பண்ணுற மாதிரி இருக்குங்கிறனால நீங்கள் இமீடியட்டாக எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் எஸ்சி கம்யூனிட்டி, எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி மூலம் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்கம்மை 2 லட்சத்துக்கு கீழே கொண்டு வந்தால் தான், 2 லட்சத்துக்கு கீழே உங்களுக்கு இன்கம் இருந்தால் தான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் கொடுப்பாங்க. அது கிடைச்சதுனா தான் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கே 50,000லேருந்து 65,000 வரைக்கும் ஃபீஸை வந்து கம்மி பண்ணுவாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப்போ 1 லட்ச ரூபா ஃபீஸ் இருக்கக்கூடிய காலேஜில் எஸ்சி கம்யூனிட்டி மாணவனாக இருந்து என்னோட ஃபேமிலி இன்கம் 2 லட்சத்துக்கு கீழே இருந்து நான் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் மூலியமாக அட்மிஷன் ஆகிறேன் அப்படின்னா என்னோட ஃபீஸ் எவ்வளோ? வெறும் 50,000. ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்கள் கட்டாயம் இன்கம் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கோங்க. 50,000லேருந்து 65,000 ஃபீஸ் கம்மியாகும். இது நடக்கும் 100%. இதுதான் உங்களோட பாலிசியே. இது ஒன்றும் ஆப்ஷன்லாம் கிடையாது. பிஎம்எஸ்எஸ் போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ங்கிறது எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டி மாணவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம், ஒரு வாய்ப்பு. இதை விட்டுட்டு இதை தெரியாமல் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நீங்கள் தான் சிரமப்படுவீங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கட்டாயம் எல்லாரும் வச்சுருப்பீங்க. டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், கரண்ட்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோ இல்லைனாலுமே ஒரு ஃபோட்டோ நீட்டாக ஒரு கேமரா எடுத்து மொபைல்லே ஒரு ஒயிட் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி, வெள்ளை செவருக்கு முன்னாடி போய் நின்று ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கரெக்டாக கிளிக் பண்ணி அந்த இமேஜ் சைஸ் எல்லாம் ரீசைஸ் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து கையெழுத்து போட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம், முடிஞ்சு. 11th மார்க் ஷீட் கட்டாயம் ஆப்ஷனல், வேணா அப்லோட் பண்ணு, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, கேட்க மாட்டாங்க. ஆதார் கார்டும் ஆப்ஷனல் தான். ஆதார் கார்டெலாம் இன்றைக்கி கேட்குறதே கிடையாது. எம்இஸ் நம்பர் தான் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால எம்இஸ் நம்பருக்கு வந்து 10th 12th மார்க் ஷீட்லேயே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் உங்களை இன்புட்டாகவும் போட சொல்லுவாங்க. எம்இஸ் நம்பர் எங்கே பார்க்கலாம்? 10th 12th மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. இப்போது இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எங்கே போய் வாங்கணும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஹாலிடே டைமில், வெக்கேஷன் டைமில் நீங்கள் வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிட போகிறீங்க. நீ அடுத்ததாக 2 மாதத்துக்கு கவுன்சிலிங் ஆன்லைனில் தான் நடக்க போகுது. இதில் உங்களுக்கு பெரிய வேலையே கிடையாது. ஸோ எல்லாமே ஆன்லைனில் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக நடக்க போகுது. இந்த டைமில் வேல்யூவாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். codedp.in எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்ட்டி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களை வச்சு இந்த கிளாஸஸ் கொடுக்குறோம். டெய்லி 2 to 3 மணி நேரம் ஈவினிங் டைமில் மட்டும் கிளாஸஸ் நடக்கும். ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடி அட்டன் பண்ணிக்கலாம். எங்களோட ஓன் ஆப் டிபி கரியர் கனெக்ட், இந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுலேயே நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கோர்ஸ்க்கு இப்போ ஆஃபர் ப்ரைஸில் சி ப்ரோக்ராமிங், C++, பைத்தான், ஜாவா, HTML, CSS, ஏஜென்டிகே இந்த 6 கோர்ஸையும் சேர்த்தியே நம்ம 7,000 ரூபாய்க்கு கொடுத்தோம். பட் இப்போ 4,500 ரூபா ஆஃபர் ப்ரைஸு. Tier 1 பேசிக் லெவல் ப்ரோக்ராமிங் கோர்ஸ்.
இப்போ இந்த பேசிக்ஸை கற்றுக்கிட்டீங்கனாலே காலேஜில் ஒட்டுமொத்தமாக இன்ஜினியரிங் படிக்க வரும்போது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் அவங்களெல்லாம் விட 90% முன்னாடி இருப்பீங்க பிளேஸ்மெண்ட்ஸ் நோக்கி போகிறதுக்கு. அப்போ இந்த ப்ரோக்ராமிங் கிளாஸஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் இதில் வந்து லைவ் கிளாஸஸ் 2-வே இன்ட்ராக்டிவ், தமிழ் ஃபேக்கல்ட்டிஸ் இங்கிலீஷில் சொல்லிக் கொடுப்பாங்க. சார் எனக்கு ஒரு டவுட் இருக்குது நீங்கள் தமிழில் கேட்டாலும் தமிழ்லேயும் சொல்லிக் கொடுப்பாங்க. சார் ஐ ஹேவ் அ டவுட் அப்படிங்க இங்கிலீஷில் கேட்டாலும் இங்கிலீஷ்லேயும் சொல்லி தருவாங்க. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். வீக்லி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் அசஸ்மெண்ட்ஸ் நடக்கும். ஃபைனலி உங்களுக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட்டும் இதில் இருக்கும். அண்ட் தென் அடுத்ததாக இன்டர்மீடியட் லெவல் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராமிங் கிளாஸஸோட அட்வான்ஸ்டு. இப்போ பேசிக்கும் கற்றுக்கிட்டு இன்டர்மீடியட்டும் கற்றுக்க போகிறீங்க. நான் இன்டர்மீடியட் மட்டும் 15,000க்கு நம்ம கொடுக்குறோம். 10,000க்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 10,000 ரூபா கட்டி இன்டர்மீடியட் கோர்ஸ் எடுத்தா பேசிக் கோர்ஸும் படிச்சுக்க முடியும், இன்டர்மீடியட் கோர்ஸும் படிச்சுக்க முடியும். இந்த இன்டர்மீடியட்ல என்ன சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த C++, பைத்தான், HTML, ஜாவா அண்ட் ஏஜென்டிக் இந்த 6 கோர்ஸையுமே பேசிக்ஸையும் கற்றுக்கிட்டு அட்வான்ஸ் லெவலும் ஊப்ஸ் கான்செப்ட், சாலிட் கான்செப்ட், ரெஸ்ட் ஏபிஐஸ் டெவலப் பண்ணுற வரைக்கும் மினி ப்ராஜெக்ட் மட்டும் இல்லாமல் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டும் இதில் நீங்கள் பண்ணுவீங்க. ஸோ கம்ப்ளீட் வெப் பேஜ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு அசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வித் ஏஐ பவர்டில் நடக்கும். ஏஜென்டிக் ஏஐயும் கற்றுக்க முடியும். மிஷின் லேர்னிங் கான்செப்ட் இதில் நம்ம போட்டிருக்கோம். மாஸ்டர் ஊப்ஸ் அண்ட் டிஎஸ்ஐ அண்ட் ஷிப்பர் ரியல் ஃப்ரண்டட் பேக் அண்ட் அப்ளிகேஷனும் நீங்கள் ரெடி பண்ண முடியும் இந்த Tier 2 கோர்ஸ் எடுத்தாலே. இப்போ 12th முடிச்சோடனே வேலைக்கு போக முடியுங்களா? முடியாது. பிகாஸ் உங்களுக்கு ஸ்கில் வேணும். ஏன்னா இன்னைக்கு இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸே 3rd இயர் 4th இயர்ல பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கே சிரமப்படுறாங்க. ஏன்னா ஸ்கில் இல்லை. அந்த ஸ்கில்லை கொண்டு வரதுக்காக தான் இந்த ஃபுல் ஸ்டாக் அண்ட் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அண்ட் ஏஐ கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸு இன்டர்ன்ஷிப்போட கொடுக்குறோம். 12th படிக்கிறீங்க, ஒரு 6 மாதம் நம்ம இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் திறமையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும். அதுக்கான ஃபீஸ் வந்து 25,000, பட் ஆஃபரில் 22,000. இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா நல்ல ஸ்கில்லாக இருக்கீங்கன்னா ஜாப் கேரண்டி. மினிமம் 5,000லேருந்து 15,000 ரூபா சேலரி. எப்போ? வெறும் ஃபர்ஸ்ட் இயர்லேயே. நாளாக திறமை வளர ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப் பண்ணிடுவீங்க. பேக் எண்டு ஃப்ரண்ட் எண்டு எல்லாமே கற்றுக்க முடியும். ஏஜென்டிக் ஏஐ மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸையும் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா 0 ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலும் போதும். பிகாஸ் பேசிக் ஃபர்ஸ்ட் சொல்லிக் கொடுப்போம், இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் செகண்ட் சொல்லிக் கொடுப்போம், அதுக்கப்புறம் தான் தேர்டுக்கே வரும். அப்போ 22,000 கட்டினீங்கன்னா 3 விஷயமும் படிச்சுக்கலாம். இது எல்லாமே சர்டிஃபிகேட் கோர்சஸ். எல்லாத்துக்குமே உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கிடைச்சிடும். சர்டிஃபிகேட்ஸ் வேலிட் அக்ராஸ் த வேர்ல்டு. எங்கே வேணால் அந்த சர்டிஃபிகேட் காட்டி நான் பைத்தான் படிச்சிருக்கேன், சி படிச்சிருக்கேன், இல்லை ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் தெரியும்னு சொல்லி நீங்கள் ஜாப் வாங்க முடியும். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வெப்சைட் நேம் codedp.in. நீங்களாவே போய் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்களாவே உங்களுக்கு பேமெண்ட் முடிச்சோடனே கால் பண்ணுவோம். சார் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவோம் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு. நாங்களே அடுத்தடுத்த ப்ராசஸ் என்னென்னா எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிடுவோம். இன்னும் டவுட் இருக்கா? இதாங்க நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு codedp ஒரே ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. எல்லா டீட்டெயிலும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலி எங்கெல்லாம் போய் அப்ளை பண்ணோம்? டிஎன்இ வெப்சைட்டில் உங்களுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் வரும். அதில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கூல் 10th 12th டிசிஎல்லாம் ஸ்கூலில் வாங்கிக்கலாம். அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தாசில்தார் ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இது மட்டும் இல்லாமல் ரெலவெண்ட் அத்தாரிட்டி போய் பார்த்தீங்கன்னாலும் கொடுத்துருவாங்க. நான் இப்போ வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு உங்களோட ஹெச்எம்மோட ஆல்ரெடி நீங்கள் படிக்கிற ஹெட் மாஸ்டரோ பிரின்சிபலோ ஸ்கூல் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பார்த்து 6th to 12th நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன், இந்த ஸ்கூலில் படித்தேங்கிற மாதிரி போனஃபைட் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. வேறு ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு அந்தந்த ஸ்கூலில் போய் கட்டாயம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது ஒரு சில கல்லூரிகள் தான் கேட்டாங்களோ தவிர, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக இல்லையான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டே வெரிஃபை பண்ணிடுவாங்க உங்கள் எம்இஸ் நம்பரை வச்சு. இருந்தாலும் சில காலேஜஸ் என்ன பண்ணுறாங்க, போனஃபைட் கேட்குறாங்க. அப்போ இதுவும் கட்டாயம் தேவை கிடையாது, ஆப்ஷனல் தான். ஸோ சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் கேட்கும்போது அதை நீங்கள் ரெடி பண்ணணும். அதுக்காக நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்க அப்படிங்கிறது எல்லாமே ப்ரொசீஜர் வரும். அடுத்ததாக 7.5 ரிசர்வேஷன் நான் வீடியோ போடுவேன். அப்போ இதை எப்படி வாங்கணும்னு சொல்லித்தரேன், பொறுமையாக பாருங்கள். அண்ட் தென் இ சேவை மையத்தில் போய் நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம், தென் ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கலாம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டேன். ப்ராசஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணிக்கோங்க. May 2nd week டிஎன்ஏ கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மொபைல் ஃபோன்லையோ லேப்டாப்லையோ சிஸ்டம்லையோ எப்படி அப்ளை பண்ணலாங்கிறது மிஸ்டேக் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணலான்னு நாங்கள் வீடியோ போடுறோம். இங்கே வீடியோ பார்த்து ஃபில் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்களோட வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆகிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், யோசிக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் நாங்கள் பண்ணிக்கிறோம். அடுத்த வீடியோ சந்திப்போம். Until then, signing off. Yours Dinesh Prabhu. Thank you. Take care. Bye.